Experience 10 days of Grand Europe trip with GT Holidays, South India's #1 travel brand. மாமா நீ தான் வரியா பேய்களின் தலைவியா? அந்த பேய்களின் தலைவி நீ. இப்போ ஆக்சுவலாக நம்ம ஏதோ ஒரு சாவுன்ட்டுன்னு பார்த்துட்டு முகம் சொல்லிச்சுட்டு வந்துடுறோம். ஆனால் இங்கே வந்து அது நேச்சுரலாக பார்க்கும்போது மனசையும் கல்லும் கரையின்ற மாதிரி கொரோனா டைம் அப்போ ஒரு நாளைக்கு 12, 13 வச்சு அந்த தண்டவாளமே பெண்ட் ஆகிடுச்சு. அவங்கெல்லாம் தெய்வமாக போகிறாங்க. இந்த ஊரில் உயிரோட இருக்குதுங்க பார், இதுக்கு தான் பேய் பிசாசு. இவங்கள தான் என்னால் சமாளிக்க முடியல. அதாவது பாம்பு வந்து ஒன்று கொம்பேரி மூக்கன்ற பாம்பு வந்து யாராவது கடிச்சிட்டுன்னா அவங்க சுடுகாட்டுக்கு போகிறாங்க, மரத்த மேலே ஏறி நிற்க பார்க்குமா. அந்த மாதிரி நீ பாடி வரும்னு பார்த்துனே இருப்பேன்னாங்க. அப்படி வரும்போது பாடியெல்லாம் வச்சுட்டாங்க. கொல்லி போடுறவர் அவங்க தம்பியோ அண்ணனோ போட்டுட்டோன்னே ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து ஒரு பாட்டில் எடுக்கிறாங்க, சரக்கு பாட்டில் உடச்சி இவங்க குடிக்கிறாங்க, அந்த பாடிக்கும் ஊற்றுறாங்க. பெண்கள் நிறையா துறையில் வந்து வரிசையாக பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு நேரத்தில் நம்ம இன்னைக்கு அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனை வந்து பார்க்க வந்திருக்கோம். ஒரு சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்கள அடக்கம் பண்ணுற ஒரு இடத்துல எல்லா வேலைகளும் பார்க்கக்கூடிய ஒரு சிங்கப்பெண் கண்ணகி அம்மா அவங்க கூட தான் இன்னைக்கு இருக்கோம். வணக்கம்மா. வணக்கம். திருவண்ணாமலையில் அதாவது இந்த ஒரு தொழிலில் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வருஷமாக இருந்திருக்கீங்க? இதில் 10 வருஷமாக இருக்கேன். 10 வருஷமாக இருக்கீங்க. 10 வருஷமாக. பெண்கள் கடைசியாக அடக்கம் பண்ணுறது அப்படின்னாலே நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம், பெண்கள் அங்கே இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறதும் இருக்கும். இன்றைக்கி வந்து சென்னை மாதிரியான இடங்களில் எல்லாமே வந்து சரி அப்படிங்கிற மாதிரி போகிற ஒரு நேரத்தில் மற்ற ஊர்களில் இன்னமும் அந்த பிற்போக்குத்தன்மை இருக்க தான் செய்யுது. நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வேலைக்கு வந்தப்போ என்ன மாதிரியான எதிர்ப்புகள் இருந்தது? உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து பயணிக்க முடியுது? ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன, ஆண் தான் இருக்கணும் அப்படின்ற உருவ வேற்றுப்பாடு தான் ஆண் பெண்ணுன்னு இருக்கும். ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியம். அடுத்தது வந்து நான் மகளிர் குழு தலைவியாக இருந்தேன். ஒரு மகளிர் குழு வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து திருவண்ணாமலை 800 மகளிர் குழு இருக்காங்க. அப்போதைக்கு நான் ஒரு குழுவில் தலைவியாக இருந்தேன். எனக்கு வந்து பேசும்போது நான் எம்ஏ கிராஜுவேட்டு. நான் பேசும்போது நல்ல ஒரு போல்டாக பேசுவேன். யாராக இருந்தாலும் அதாவது உண்மைனா உண்மை, பொய்னா பொய், அது யார் செஞ்சாலும் அப்படி இருக்கணுன்ற ஒரு கேரக்டரு. இங்கே வந்து அப்போ இருந்தவங்க வந்து நகராட்சி ஆணையாளர் வந்து திருமதி விஜயலட்சுமி, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எரிமேடையை திறக்கணும், ஒரு ஆணுக்கிட்ட கொடுத்தா செய்வாங்களோ என்னவோ அது நமக்கு இது, ஆனால் ஒரு பெண்ணு செஞ்சால் நல்லாயிருக்கும். என்னோடய கான்செப்ட் என்னென்னா, ஒரு ஆண் படித்தான்னா அவன் மட்டும்தான் படித்த மாதிரி, ஆனால் ஒரு பெண் படித்தா அந்த சமுதாயமே படித்த மாதிரி. அதுக்கு நாம் முன்முதாரணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயானத்துக்கு வந்தேன். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, அந்த கடைசி வரை யாரோன்ற உறவுல நான் இருக்கணும்னு வந்தேன். ஆமாம், இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தவங்க இறந்து போகிறாங்க அப்படின்னா உறவு முறைகள் அப்படிங்கிறது அதை சுற்றி இருக்கும். அந்த உறவுகளுக்கு ஒவ்வொரு கதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த 10 வருஷத்தில் நிறையா பேர் இறந்ததுக்கு அப்புறமா வர ஒரு இடம் அப்படிங்கிறப்போ அதோட உணர்ச்சிகள், அதோட கதைகள், அதோட ஒரு வழி அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் நீங்கள் மறக்க முடியாத சில கதைகள் நான் அந்த உறவை சொல்கிறேன், அதுக்கு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு தோன்ற கதைகள் என்னவோ அது நீங்கள் சொல்லலாம். ஆரம்பத்தில் நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து குடும்பம் அப்படிங்கிறது. குடும்பத்துலேருந்து ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னோட அவங்களோட இழப்பு அதிகமாக இருக்கும். ஒருத்தருக்கு வந்து 45 வயசு 50 வயசுனா அவருக்கு ஒரு 20, 22 வயசில் ஒரு புள்ள இருப்பான். அவன் வந்து பிழைக்கவும் தெரியாமல் இருக்கும், படிப்பில் இருப்பான். அவன் வந்து அவங்க அப்பா கொல்லி வச்சுட்டு அழுவும் போதெல்லாம் எனக்கு என் புள்ள வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஏன்னா இழந்த குடும்பத்துக்கு தான் அந்த இழப்பு என்னான்னு தெரியும், வலியும் வேதனையும். நம்ம சும்மா இருக்கிறவங்களாம் சிலப்போ இப்போ ஆக்சுவலாக நம்ம ஏதோ ஒரு சாவுன்ட்டுன்னு பார்த்துட்டு முகம் சொல்லிச்சுட்டு வந்துடுறோம். ஆனால் இங்கே வந்து அது நேச்சுரலாக பார்க்கும்போது மனசையும் கல்லும் கரையின்ற மாதிரி நடந்த விஷயங்கள் அது. அவன் ரொம்ப லக்ஷ்மிபுரம்னு நினைக்கிறேன்.
அம்மா வந்து கை கால் வராதுங்க. அப்பா அவர் தான் அவனுக்கு எல்லாமே. அந்த பையன் வந்து அழுகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அது என் மனசு நெகிழ்ந்தது. அடுத்தது போன வாரம் போன வாரம் ஒரு பொண்ணு ஈவினிங் ஆயிடுச்சு என்கிட்ட வருது. தூக்கு மாட்டிக்கிட்டு இருக்கு. ஐயோ! பையன் இவ்வளோ, பொண்ணு இவ்வளோ. பையனும்? சின்ன பசங்க அந்த அம்மாவுக்கு. புருஷன் நல்லா இருக்கான். அந்த பொண்ணு தூக்கு மாட்டிக்கிச்சு. 27 வயசு பொண்ணு 2 குழந்தைங்க விட்டுட்டு தூக்கு மாட்டிக்கிச்சு. தூக்கு போட்டுட்டு சாயந்தரம் 7 ஆயிடுச்சு எங்ககிட்ட ஆஸ்பத்திரியிலேருந்து வந்து இது பண்ணுனேன். அந்த பசங்க அழுவுறத பார்த்து நானே அழுதுட்டேன். ஏந்திருமா தேவி அம்மாவா வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலான்னு அந்த பிள்ளைங்க அழுவுதுங்க. அதுங்க வந்து யாருமே என்ன பெரியவங்க கூட அம்மா கேள்வி அதாவது அதிகாரமாக தான் கேட்டிருக்காங்க. அந்த பசங்க வந்து கேட்குது, மேடம் எங்கள் அம்மாவை இன்னும் எவ்வளோ நேரங்க வச்சுருப்பீங்க, உள்ளே எப்போ எரிப்பீங்க எங்கள் அம்மாவான்னு கேட்குதுங்க. அது கொடுமையிலும் கொடுமை. எனக்கு அவ்வளோ ஒரு ஆத்திரம் அழுகையும் வந்தது. அது ரொம்ப எனக்கு ட்ராஜடியானது. அந்த போக்குலேயே நட்பு. நட்புனா நிறைய சொல்லுவேன். நட்புனா வந்து இங்கேயே வாக்கிங் போயிட்டு இருப்பார் ஒரு சாரு. அவர் வந்து இறந்துட்டு இருக்காரு. வாக்கிங் போனப்போ இறந்துட்டார். அப்போ வந்து வைக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லோரும் வருவாங்க. இங்கே கூட வந்து குடிப்பாங்க போவாங்க. அதெல்லாம் நாங்கள் கண்டுக்க மாட்டோம். ஏன்னா கண்டுக்குன்னா நம்மளை வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்துட்டோம். அப்புறம் உள்ளே வந்த 4 பேருக்கு மேலே அனுமதிக்க கிடையாதுன்னு சொல்லிட்டு நாங்களே விதிமுறையெல்லாம் போட்டிருக்கோம். ஆனால் அந்த விதிமுறையை நாங்கள் வந்து பின்பற்ற முடியாது. ஏன்னா எல்லாருமே வருவாங்க. அப்படி வரும்போது பாடியெல்லாம் வச்சுட்டாங்க. கொல்லி போடுறவர் அவங்க தம்பியோ அண்ணனோ போட்டார். போட்டுட்டோன்னே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து ஒரு பாட்டில் எடுக்கிறாங்க. சரக்கு பாட்டில் உடச்சி இவங்க குடிக்கிறாங்க. அந்த பாடிக்கும் ஊற்றுறாங்க. நண்பா நேற்றெல்லாம் நீ என் கூட இருந்து குடிச்சியே, இன்னைக்கு நீ இல்லையேடான்னு சொல்லிட்டு அப்படி குடிப்பாங்க. சில நேரத்தில் வந்து என் நண்பனே போயிட்டான் எதுக்கு இங்கே வைங்க அப்படின்னுலாம் ரகலெல்லாம் பண்ணவங்கெல்லாம் இருக்காங்க. எங்கள் டியூப் லைட்டை உடைச்சாங்க. எங்களையும் அடிக்க தடியை தூக்குனாங்க. என் ஃப்ரெண்டை ஏன் எரிக்க போகிறீங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா கூட கம்முன்னு இருப்பாங்க. இவங்க வந்து அப்படி பண்ணுவாங்க. ஏற்றுக்க முடியாத ஒரு ஃப்ரெண்டோட அப்பா அம்மா செத்துட்டான்னா சிலதுங்கெல்லாம் வந்து ரொம்ப என் ஃப்ரெண்டோட நண்பன் ஏன் வைக்கணும் போனோம் அப்படிலாம் ரொம்ப பண்ணுவாங்க. இது மயானம்னும்போது அனைத்தும் நடக்கும். அனைத்தும் சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பெண்கள் பெண்கள் என்னும்போது ஒரு வீட்டில் வந்து குடும்பம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த மாதிரி பெண்கள் சாவு வரும்போது அதுவும் எனக்கு அந்த வயசானவங்க செத்த கூட கொஞ்சம் கம்முன்னு இருந்துருவேன். இந்த இதுவாக இருந்துட்டு பசங்களை விட்டுட்டு குழத்தனமாக சாகுறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப எனக்கு மனசு வலிச்ச ஒரு இது வந்து கொரோனா காலத்தில் ஒரு நாள் காலையில் நான் 7 மணிக்கு வந்துட்டுருக்கேன். ஒரு பெரியவர் பக்கத்தில் 2 பசங்க ஒரு அம்மா உட்காந்துட்ருக்காங்க. மனைவி இறந்துட்டா. அவர் தலைமை ஆசிரியர். அந்த 2 பசங்களும் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்குது. அவரும் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காரு. என்னன்னு வந்து கேட்டால் இந்த மாதிரின்னாங்க. சரியாக அதை அடக்கலாம் பண்ணிட்டோம். 3வது நாள் அந்த அப்பாவும் இறந்துட்டார். அந்த 2 பசங்களும் ஒரு அனாதை. அந்த பையன் எங்கள் அம்மா சாகும்போதே நாங்கள் பாதி அனாதைக்கா. இப்போ எங்கள் அப்பா இறந்துட்டப்ப நாங்கள் முழுசு அனாதை. 2 ஆம்பளை பசங்க. அதெல்லாம் ரொம்ப கொடுமை. இங்கே வந்து சிலது இதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுறது வாழ்ந்துட்டு தான் இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் அந்த மாதிரி இது வரைக்கும் நாங்கள் கர்ப்பிணி பெண்கள் எதுவும் பண்ணதில்லைங்க ஐயா. இது வரைக்கும் என்கிட்ட வந்ததில்லை இந்த 10 வருஷத்தில். அவங்க கர்ப்பிணிகள் வந்தால் இங்கே பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா அவங்க கர்ப்பிணியாக இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னா அந்த வயிற்றில் இருக்கிற சிசுவை வந்து வெளியே எடுத்துடணும். இப்போ புதைக்கிற இடத்துல புதைச்சிது பண்ணியிருக்கோம். அதுக்குன்னு தனியாக பிளேடு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த வயிற்றை இது பண்ணிவிட்டு அந்த கருவை எடுத்து அந்த அம்மாவோட வச்சு புதைச்சிருக்கோம். ஆனால் எரிச்சிதல். இன்னொரு பக்கம் வந்து இப்போ ஜென்ரலா இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல நிறையா டெட் பாடிஸ் வரும். அதுக்கு வந்து நிறையா அந்த ஒரு இது மண்டை ஓடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஒரு மிச்சம் வந்து கடைசியாக வரும் இல்லையா? அதை வந்து மாந்திரிகம் பண்ணுறதுக்கு மந்திரம் செய்கிறவங்க இதெல்லாம் வந்துட்டு கேட்குறது உண்டா? அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காது வரைக்கும்? ஒரு ஆள் வந்து நாங்கள் வந்த புதுசில் 2013 ஆரம்பிச்சுது. 14 மண்ணுன்னு ஒரு ஆள் இருந்தான். அவன் வந்து தலைச்ச முள்ள என்ன பண்ணால் எனக்கு சாம்பல் கொடுங்கன்னு கொஞ்சம் ரொம்ப இதுவாக ஒரு மாதிரி கேட்டார். நான் சொன்னேன், என்ன பாவம் செஞ்சிடும் நான் இங்கே வந்து வேலை செய்கிறேன், இன்னும் அதை கொடுத்து நாங்கள் பண்ணணுமா? அதெல்லாம் இங்கே வரக்கூடாது. என் ஸ்டாஃபுங்களும் அந்த அளவுக்கு யாரும் போக மாட்டாங்க.
இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி கொடுத்ததில்ல. அதே மாதிரி ஏதாவது குழந்தைங்க கூட நாங்கள் பண்ணியிருக்கோம். சின்ன குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்க, தலைச்ச குழந்தைங்க. அவங்கள என்ன பண்ணுவோம், நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே தான் இருக்கணும். குழந்தைய வச்சுட்டு அவங்க கற்பூரம் ஏற்றிட்டு போகிறாங்கல்ல, போக விட மாட்டேன். இங்கேயே உட்காருங்க. கூட வந்து கடைசி வரைக்கும் சின்ன துகள்கள் எதுவும் சாம்பல் கும்பல் எல்லாத்தையும் மொத்தமாக வாரி கொடுத்து அனுப்பிச்சிடும். ஏன்னா அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டோன்னா நாளைக்கு நம்ம ரொம்ப கஷ்டத்தில் போகணும். அதெல்லாம் அந்த மாதிரி நாங்கள் இது வரைக்கும் செஞ்சதெல்லாம். ஆனால் கேட்டிருக்காங்க. ஒரு ஆள் வந்து கேட்டார், அவரையும் இங்கே தான் எரிச்சிட்டோம். கடைசியாக 2015 இங்கே தான் எரித்தோம். இந்த மாதிரி இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டீங்க. அதாங்க, எங்கே யார் இருந்தாலும் ஒன்று சுடுகாட்டுக்கு போய் தான் ஆகணும். என்னதான் வரிசையா இந்த வேலை இன்னைக்கு நீங்க பண்ணிட்டு இருந்தாலும் முறை எரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு உங்களுக்கு வந்தப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த போஸ்டிங்கே எனக்கு கிடைச்சிது மகளிர் தினத்து அன்னைக்காக. மார்ச் 8 உலக சர்வதேச மகளிர் தினத்து அன்னைக்கு தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்க ஒரே நாள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு நான் செய்ய முடியாதுன்னு ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் வீட்டில் இருக்கும்போது எங்கள் மேம் தான் சொன்னாங்க, செல்வராணின்றவங்க தான் ஃபோன் பண்ணிம்மா இந்த மாதிரி கேஸும் வருது, நேற்று போனவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க, என்ன அதுன்னு தெரியல, நீங்கள் போங்கம்மா அப்படின்னாங்க. அப்போ இங்கே வந்தப்போ மேடம் அவங்க ஒரு லேடி தான், அவங்க இங்கே நின்றுட்டு இருந்தாங்க வாசலில். உள்ளே வந்து என் ஆஃபீஸ் ரூமில் வந்து அந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ஆல்பர்ட் உட்காந்துக்கிட்டு இருந்தார். மாமா நீ தான் வரியா, பேய்களின் தலைவியை, அந்த பேய்களின் தலைவினே, இந்த பேய்களே நீ தான் பண்ணணும், கரெக்டான ஆளை தான் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னாரு. அவரும் என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாரு, இங்கே நீ தான் செய்வ நல்லா அப்படின்ட்டு. அந்த 2 பேர் நம்பிக்கையை நம்ம ஏன் வேன் பண்ணணும்? ஒரு அப்படியே மன உறுதி தான். அதாவது நம்மளை நம்பினவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. அது அந்த யார் எந்த விஷயத்துல இருந்தாலும். அதே சமயத்தில் நீங்க கோவிட் சொல்லியிருந்தீங்க, கொரோனா சமயத்துல நிறைய பேர் தான் இறந்த சொந்தக்காரங்களை பார்க்க முடியாத ஒரு நிலைமைகள் நிறையா வந்தது. அப்போ உங்களுக்கு எரிக்கும் பிணங்களும் வந்து அதிகமாயிருக்கும். அப்போ எப்படி சமாளிச்சிங்க சார்? அப்போ வரும்போது ஒரே மாசத்துல 262 கொரோனா பாடி எரிச்சோம். 262 ஒரே மாசம். எப்பவுமே யூஸ்வலா வந்து 35, 40, 50 தான் இருக்கும். ஆனால் கொரோனா டைமில் அந்த ஃபஸ்ட்டு கொரோனாவில் கூட எனக்கு அவ்வளோ பாடிஸ் வரல. 2வது கொரோனா டைமில் தான் அதிகமாக பாடி. இதில் புதைச்சது 150. இது எரிக்கிறது இல்லாமல் புதைச்சது 150. புதைக்கிறதும் பக்கத்தில் இது நாங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். பில்டிங் மட்டும்தான் நகராட்சி. இது நாங்கள் வந்து மகாதீபம் மக்கள் நல அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளை மூலிமா தான் நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கோம். கவர்மெண்ட்டுக்கு நேர்கீழே கிடையாது. நான் கிடையாது. அப்போ நீங்கள் கவர்மெண்ட் உத்தியோகமா இது வராது? ஆமாங்க ஐயா, என் கூட 2 பேர் உதவியாளர் இருக்காங்க. கொரோனா டைம் அப்போ ஒரு நாளைக்கு 12, 13 வச்சு அந்த தண்டவாளமே பெண்ட் ஆயிடுச்சு. அந்த ட்ராலி, ஆமாம் உள்ளே இருக்கிற ட்ராலி, அந்த ட்ராலியில் வந்து 7 புல்லு கட்டி அதுக்கு மேலே தான் நாங்கள் பாடியை வச்சு அனுப்பினோம். அந்த சூடு தாங்காமல் அதுவே பெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், எங்கேயும் வெளியிலையும் எடுத்துன்னு போக முடியாது இல்லைங்களா பாடிங்களை. அதாவது வெளியூருக்கு எடுத்துன்னு போனால் அவங்க நிறைய காஸ்ட்டு செலவு பண்ணோம். அதால் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே போய் ஜனங்கள்லாம் வர நம்ம இங்கேயே பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது வெளியே விறகு வச்சு பண்ணோம். பாடியை விரட்டி அடுக்கிட்டு பாடி அது மேலே வச்சு மறுபடியும் அவங்க மேலே விரட்டியை வச்சு வைக்கோல் போட்டு இது மண் போட்டு மொழுகிடுவோம். 3 இடத்துல மட்டும் ஹோல்ஸ் வச்சு அதில் டீசலோ கெரோசினோ ஊற்றி பற்ற வச்சு எரித்தோம். உங்கள் குடும்பம் பற்றி சொல்லுங்கள். குடும்பம்னு எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, எங்கள் வீட்டுக்காரு. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் என்னோட இல்லை, அவர் இன்னொரு ஃபேமிலியோட இருக்கிறார். பையன் பொண்ணு நீங்கள் தான் வளர்க்குறீங்க? பையன் பொண்ணு நான் தான் வளர்த்து 2 பேருக்கும் கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்டேன், யாரோட தயவும் இல்லாமல். இந்த ஒரு தொழில் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒன்று இருந்திருக்கும் இல்லையா? இந்த ஒரு விஷயத்தினால நான் இது இப்போ எடுத்து நடத்துகிறேன், இதை நான் பண்ணுறேன், அந்த ஒரு காரணம், அந்த ஒரு அடித்தளம் அப்படின்னா எது சொல்லுங்கள் சார்? ஒன்று வந்து நாங்கள் அன்எம்ப்ளாய். அடுத்தது என் வீட்டுக்கார் வந்து எங்களை விட்டுட்டு போயிட்டு என் 2 பிள்ளைங்களும் நான் காப்பாற்றி ஆகணும். எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு தான். என் தம்பி அவங்க மாமியார் வீட்டோட போயிட்டான். நான் எங்கள் அம்மா கூட இருக்கும்போது நாங்கள் பட்ட கஷ்டம் வந்து என் பிள்ளைங்க படக்கூடாது. எனக்கு அப்போதைக்கு இருந்தது வறுமை ஒன்று, அடுத்தது பொருளாதாரம் ஒன்று. என் பிள்ளைங்கள நல்லா வளர்க்கணும், அதுக்கு எனக்கு ஒரு ஏன் பண்ணணும், ஒரு வேலை இருந்தால் தான் என் பிள்ளைங்கள நான் காப்பாற்ற முடியும். சில பேர் சொல்லுவாங்க, பணம் வந்தாப்பா கொம்பேரி மூக்க மாதிரி மரத்து மேலே ஏறி நின்றுப்பா. அதாவது பாம்பு வந்து ஒன்று கொம்பேரி மூக்கன்ற பாம்பு வந்து யாராவது கடிச்சிட்டுன்னா அவங்க சுடுகாட்டுக்கு போகிறாங்க, மரத்து மேலே ஏறி நிற்க பார்க்குமா, அந்த மாதிரி நீ பாடி வரும்னு பார்த்துனே இருப்பேன்னாங்க. அதான் நான் சொன்னேன், இழப்புன்றது வந்து உங்களுக்கு வலி இல்லை, ஆனால் எனக்கு வலி. ஏன்னா இங்கே நிறைய ட்ராஜடியை நான் பார்க்குறேன். சாவு இடத்துல வந்து நம்ம வேலை செய்கிறோன்னா அது வந்து சந்தோஷம் கிடையாது. அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அழுகிற மனநிலை இருக்குது பாருங்கள்,
ரொம்ப கஷ்டம். நீங்கள் அம்மாவை பற்றி கேட்டீங்க. ஒரு பையன் தனக்கு சொத்து எழுதி வைக்கணும், அம்மாவுக்கு கொல்லியே போட மாட்டேன்ட்டான். பாடி ஆமாம் எழுதி வைக்கல, அவங்க என்ன எதுவும் பார்க்கலன்னு வந்துட்டாரு. ஆனால் கொல்லியே போட மாட்டேன்ட்டார். அவங்க பொண்ணு தான் போட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிற இந்த இதுவில் என் பிள்ளைங்கள நான் வளர்க்கணும். என்னோட ஏம் பணியும் நான் நல்லா இருக்கணும். ஆனால் நான் இங்கே வந்து செஞ்சது இருந்தாலும் இன்றைக்கி நிறைய பேருங்க தான் வாங்கியிருக்கேன். அதில் ஒரு பணி செய்கிறேன்னா அதில் முழு இன்வால்வோட நம்ம செய்யணும். இதை செஞ்சு முடிக்கணும். ஒரு காரியம் கூட செஞ்சு முடிக்கணும். அதுதான் என்னோடய ஹாபிட்டு. அதை தான் இன்னும் செஞ்சுட்டு வரேன். அது வெற்றிகரமாக செஞ்சுட்டு இனிமேல் செஞ்சுக்கினா இருப்பேன். அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் எனக்கு இதே பணியை கிடைக்கும் தான் எல்லாம் வல்ல ஆண்டவன் அண்ணாமலையரை கேட்டுக்கிறேன். நீங்களும் ஒரு அண்ணாமலையர். இப்போ தான் பெற்றோர் பார்க்குற வேலை அப்படிங்கிறது வந்து தான் சகமாக பழகிற மக்களோட அந்த கேலி கிண்டல் அப்படிங்கிற சில விஷயங்களும் வந்து இருக்கும். உங்கள் அப்பா இந்த வேலை பார்க்குறாரா, உங்கள் அம்மா இந்த வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு விதத்தில் சில பேருக்கு ஒரு குடைச்சலாக இருக்கும். அந்த மாதிரி எதுவும் சூழ்நிலைகள் அமைஞ்சதா? அது மாதிரி எதுவும் இருந்ததா? அதாவது நான் இப்போ 82லேயே ஸ்டேஜ் ஏறின ஆள். டாக்டர் அம்பேத்கர் மாமா இது சொசைட்டியில் வந்து பேச்சில் நான் பேசினேன். அப்பத்துலேருந்தே எங்கள் தெருவுக்கு நான் ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது என் பிள்ளைங்கள வந்து கண்ணகி பிள்ளைங்கன்றது அவங்க பெருமையாக தான் கருதுறாங்க. சில பேர் கேட்பாங்க உங்கள் அம்மா பணம் கொளுத்துறாங்கன்னு. அதுக்கு தான் என் பையன் சொல்லியிருக்கான் ஒரு இடத்துல, எங்கள் அம்மா பணம் தான் கொளுத்துறாங்க, திருட்டில் பொய் சொல்ல, வேறு எந்த தப்பான வேலைக்கும் போல, எங்களை காப்பாற்றக்காக எங்கள் அம்மா அதை செய்கிறாங்க, அதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்ன வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கெட்ட பேர்லாம் நான் எடுக்கலை. கண்ணகின்னா ஐயோ அந்த எரிமலையில் போனால் அவள் பேய் பிசாசு அப்படி தான்றேன். என்னோடய கான்செப்ட்னா ஒரு லேடி வந்து தலை குனிஞ்சு ஒரு மாங்கல்யத்தை நம்ம வாங்கிக்கிறோம். கைத்தட்டி யாரும் நம்மளை கூப்பிடக்கூடாது, கை கூப்பி வணங்கணும். அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். எனக்கு வாழ்க்கை வந்து சிலப்பதிகாரத்தில் கதாநாயகி கண்ணகி எப்படி வாழ்க்கையோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்தது. ஆனால் அந்த வாழ்க்கையும் நான் வந்து மனவோந்து அதை ஏற்றுக்கிட்டு இன்ன வரைக்கும் நான் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். வாழ்க்கைன்றது வந்து ஒரு ட்ராஜடியும் இருக்கும், சுகமும் இருக்கும். எனக்கு ட்ராஜடி தான் வந்துச்சு வச்சிரும், சுகம் எதுலேயும் வரல. அந்த சோகத்தையும் நான் சுகமாக எடுத்துக்கிட்டு இந்த பணியிலையும் ஆர்வமாக செஞ்சுக்கிட்டு மகளிர் குழுவையும் பார்த்துக்கிட்டு இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒருத்தவங்க இறந்து இந்த இடத்துக்கு வராங்கன்னா ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்கும் இங்கே செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? அவங்க பாடி வந்தோடனே காலையிலே அவங்க வந்து பதிவு பண்ணிடுவாங்க. பதிவு பண்ணிட்டோன்னே எங்களுக்கு டைம் ஒதுக்கி கொடுத்துருவோம். அவங்க பாடி எடுத்துகிட்டு வருவாங்க. பாடி எடுத்துகிட்டு வந்து அங்கே சடங்குலாம் செய்வாங்க. அவங்க வந்து வீட்டில் செய்கிற சடங்கு இல்லாமல் இங்கே வந்து ஒரு சடங்கு, அதாவது வாக்கரிசி போடுறதுன்னு போடுவாங்க. அடுத்தது கொல்லி போடுவாங்க. பானையை வச்சு குடம் உடைப்பாங்க. குடம் உடைச்சிட்டோன்னே நேரம் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இங்கே 7 புல்லு கட்டிடுவோம். 7 புல்லு கட்டிட்டோன்னா அவங்க வந்து இங்கே வச்சுட்டு யார் கொல்லி போடுறாங்கன்னா அவங்க வந்து கற்பூரம் வச்சு பற்ற வச்சு நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். கீழே இந்த கேப் இருக்குது பாருங்க, இதில் வந்து துகள்லாம் அங்கே கீழே போயிடும். அது அப்படியே வேகாமல் இருந்துச்சு. அங்கே ஒரு பர்னர் இருக்குது, அதில் கூட்டி எல்லாத்தையும் வேக வச்சு கீழே டோர் இருக்குது, கரண்டி வச்சு கீழே தள்ளிடும். உள்ளார அமைச்சிடும், ஒற்றாலே வச்சு அனுப்பிச்சிடும். அவ்வளோதான் வந்து ஓவரால் எதுதான் நடக்கிறது எங்கேயுமே. இப்போ எப்பவுமே உங்களுக்கு மாசத்துக்கு எவ்வளவு? மாசத்துக்கு வந்து எனக்கு குளிர் காலத்துல தான் அதிகமா இருக்கும், வெப்பமான காலத்துல கம்மியா தான் இருக்கும். ஒரு மாசத்துக்கு ஆவரேஜ் 30, 35, 40, 45 அப்படி இருக்கும். ஆமா ஆமா. பட் இது எல்லாம் இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இதற்கான இது பண்ணலாமான்னு சில பேர் பார்க்குற ஒரு விதம் இருக்கும் இல்லையா? அதை எப்படி நீங்கள் வந்து? அதாவது முதல்ல வந்து ஐயா நான் வந்து இங்கே சேரும்போது கொஞ்சம் எதிர்ப்புகள்லாம் இருந்தது. இங்கே வரும்போது ஒரு பொம்பளை என்ன பண்ண முடியும், இங்கே பாம்பு இருக்குது, அது இருக்குது எல்லாம்னாங்க. பேய் வந்து நடமாடும். அது அந்த காலத்துலேயே அது இருக்குது. கவிஞர் கண்ணதாசனே பாடி இருக்காரு. அதுக்கு நம்ம ஏன் இருக்கணும், தைரியமாக இருக்கணும். யாருக்கா இருந்தாலும் மன வலிமை அதிகம். ஒரு ஆணுக்கு வந்து அவன் உடம்பு தான் வலிமை, ஆனால் ஒரு பொண்ணுக்கு மனசு தான் வலிமை அதிகம். அது கண்டிப்பாக ஒத்துக்கும். அதால் நான் வந்து இங்கே வேலை செஞ்சு இதை ரன் பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு அதால் ஆனால் நிறைய எதிர்ப்புகள் வந்தது. சில பேர் என்னன்னுவாங்க, ஏன் குளிக்கிறியா,
காலையில் குளிச்சுட்டு இங்கே வந்துடுறோம். சாயந்தரம் முடிச்சுட்டு போகும்போது நீ குளிக்கிறியா என்னன்னு ஒரு மாதிரிலாம் பண்ணாங்க. கொஞ்சம் ஒதுங்கிலாம் பண்ணாங்க. அதான் கண்ணகி வர அப்படின்ட்டுன்னு. இப்போ வந்து எரிமேடைனா கண்ணகி, கண்ணகின்னா எரிமேடை அப்படிங்கிற இன்னொரு பக்கம் வந்து நீங்க இதெல்லாம் சொல்றீங்க. இந்த ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சாவு இருக்க இடத்துல இப்ப நம்ம வீட்டிலேயே ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க ஆவி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு வரும். அந்த மாதிரியான விஷயம் இருக்கும்போது இங்க டெய்லி நீங்க எரிக்கிறீங்க, பிணங்கள் நிறைய வருது, உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறப்ப உங்களுக்கு இங்க வேலை செய்யறதுக்கு, இங்க இருக்கிறதுக்கு, இப்ப ராத்திரி வர வேண்டிய சமயங்கள்லாம் வரும் இல்லையா? அது எப்படி நீங்க உட்கொள்வீங்க? உங்களுக்கு இருக்க சார், யாரு பேயின்னா அவங்கெல்லாம் வந்து தெய்வமான்னு தான் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரோம். அவங்கள எப்படி பேயின்னு சொல்ல முடியும்? எனக்கு அந்த கான்செப்ட் இப்போ பதில் யாராவது சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க மரணத்துலேருந்து இயற்கை மரணம் அடைஞ்சிட்டாங்க, இல்லை துர்மரணம் அடைஞ்சிடுறாங்க. நம்ம போகிறவங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறோம்? ஒரு மாலையை போட்டு அவங்க காலை தொட்டு கும்பிட்டு வராங்க. அப்போ அது அவங்கள ஏன் கும்பிடணும்? சாமியாக பார்க்குறோம். அதே தான் இங்கே அவங்க வழிகூட்டி அனுப்புகிறாங்க, நான் இன்னும் கொஞ்சம் வழிகூட்டி அனுப்புகிறேன், அவ்வளோதான். அப்புறம் ஏன் நான் அவங்கள பேய் பிசாசுன்னு நினைக்கணும்? அவங்க மாலை போட்டுட்டு கும்பிட்டு வராங்க, அப்புறம் நான் ஏன் அவங்கள வந்து பேய் பிசாசுன்னு நினைக்கணும்? அவங்களாம் தெய்வமாக போகிறாங்க. இந்த ஊரில் உயிரோடு இருக்குதுங்க பார், இதுக்கு தான் பேய் பிசாசு. இவங்கள தான் என்னால் சமாளிக்க முடியல. அவங்க தெய்வத்துகளை அனுப்புறதுல அந்த பணி எனக்கு வந்து சிறப்பானது தான். தெய்வங்களின் ஒரு இது. ஆமா. உருவங்கள் நீங்க உணர்ந்திருக்கீங்களா? ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது உருவங்கள் பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நானும் வந்து இங்கே 10 வருஷம் ஆகுது. அந்த மாதிரி பய உணர்வு இதெல்லாம் எதுவுமே இல்லை. அதாவது 10 நாள் கிணத்துல இருந்தவன், 10 நாள் தூக்கில் தொங்கினவங்க, அப்படியே சென்னை மாதவரம்னு நினைக்கிறேன், ஒரு லவ் ஜோடி வந்து பர்வதமலையிலன்ட்டு ஃபுல்லாக டீகம்போஸ் ஆகிட்ட பாடி, இதெல்லாம் பார்த்துட்டேன். சின்ன குழந்தைலேருந்து 102 வயசு வாழ்ந்த பெரியவங்க வரைக்கும் நான் பார்த்துட்டேன். அதெல்லாம் எந்த பயமும் எங்களுக்கு கிடையாது. அதாவது தூக்கு மாட்டின்னு இருந்தவங்க அந்த தூக்கு மாட்டி கால் மடிச்சுங்கிறாங்களே, அதுலேயே வருவாங்க பொசிஷன். அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் எங்களுக்கு பயம் இல்லை. ஆமாம், உறைஞ்சி போனது அப்படியே மடக்கி இருக்கும் கால், இந்த முட்டி வந்து இப்படி மடங்கின்னு இருக்கும், எங்களால் வைக்கவும் முடியாது. அதையும் பண்ணியிருக்கோம். நீங்க ஏற்கனவே வந்து மகளிருக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இப்போ அடுத்து அதே வந்து திருநங்கைகளுக்கும் ஆரம்பிச்சதா இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க திருநங்கைன்னு வந்து இப்போ வந்து கவர்மெண்ட்டே 3வது பாலினம்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியை நமக்கு கொடுத்துட்டாங்க. ஏன் நம்ம மகளிரை மட்டும் வச்சுருவோம், அவங்களையும் வச்சு மகளிர் குழு ஆரம்பித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மகளிர் குழு ஆரம்பிச்சிருக்கேன். ஃபைரோஸ் ஒன்று, தானா சேர்ந்த கூட்டம் ஒன்று, சிவன் மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு 3 குழு. அடுத்த மாதம் அவங்களுக்கு லோனும் வாங்க போகிறோம். அவங்களுக்கு சாலையோரத்தில் வந்து வியாபாரிங்களுக்கெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து தள்ளு வண்டி தராங்க. அந்த 3 குழுக்கும் ஒரு தள்ளு வண்டியும் வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா அவங்க நம்ம வெளியில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற வலிங்களை வந்து நான் பழகின பிறகு தான் எனக்கே தெரியுது. ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து போய் கடையாக இது பண்ணுறாங்கன்னா அவங்க பின்னாடி இருக்கிற ஃபேமிலிக்கு தான் செய்கிறாங்க. அவங்க ஆணாக பிறந்து பெண்ணாக மாறிட்டாங்க, ஆணாக இருந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு உழைச்சி தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அதால் அவங்கள ஆரம்பித்தது நான் வந்து ஒரு பெரிய கிஃப்டாக தான் நினைக்கிறேன். அந்த 3 குழுவையும் நான் இவ்வளோ மகளிர் குழு வாங்கி லோன் கொடுத்தது எனக்கு பெருசு இல்லை. வாழ்க்கையில் தரம் புரண்டு வாழ்க்கையே என்னான்னு தெரியாத இருக்கிற அவங்கள மேம்படுத்த வைக்கிறதுக்கு அரசு என்னென்ன சலுகை செய்தால் அதெல்லாம் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணுன்றது இது ஒரு சவாலாக தான் நான் அந்த குழு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான முன்னுதாரணங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கை கொடுக்கும். நம்ம திடத்தோடு இருக்கணும், நம்ம வந்து கண்டிப்பாக வளம் எல்லாம் பெற்றுடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு பெண்ணாக வந்து வாழ்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். Experience 10 days of Grand Europe trip for easy EMI of ₹25,000 only with GT Holidays, South India's #1 travel brand.